ஓகே ஹாய் எல்லாம் கைஸ். இந்த என்ன பார்க்குறீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான். வாங்க வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் வீடியோ பண்ண முடியும். நீங்கள் சப்போர்ட்டே பண்ண முடியாது. சரி, மறக்காமல் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபு கூட பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த என் சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம லோன் உல்ஃப் தான் போடுவோம். உங்களுக்கே தெரியும், மங்களகரமாக லோன் உல்ஃபில் ஆரம்பிப்போம். அசிங்கமாக ஊட்டானா அசிங்கமாக போயிடும். சரி, நம்ம ஜெயிக்கிறது தான் நம்மளோட நிலமை, அது எல்லாருக்குமே தெரியும். பரவாயில்ல, பார்ப்போம் என்ன நடக்குது. ஐயோ சவுண்டு வர கேட்குதே. ஐயோ என்ன இப்படி ஹேங் ஆகுது. ஓ மை காட். அப்போது டஸ்டிகிலா டே என்னடா நினச்சிட்ருக்கீங்க? அப்படிலாம் நான் ஒன்றும் ஆட மாட்டேன்டா. டொமில் என்னடா ஒழுங்கா கூட குளோவல் போட மாட்டேங்குது. டொமில் முதல்ல நம்ம மெடிக்கல் போட்டுக்கலாம். என் நண்பனை அடிக்காதீங்கடா. போடு. இப்படி பார்த்தீங்களா கைஸ், நம்ம ஒன் டேப் தான் வராது, இதாவது வரும்ல, அது வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. என்னை ஃபாலோ பண்ணுப்பா, 2 பேர் சேர்ந்து அடிக்கலாம் சந்தோஷமா. ஹெட்டு விழுந்து தொலைய. எப்பட்றா நீ மேலே அடிக்கும்போது வந்துச்சு எப்பட்றா? ஓகே காய்ஸ். ஐயோ டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க காய்ஸ்? அடிச்சு முடிச்சிட்டானுங்க. ஐயோ நான் பாவம்டா. டொமில் யாரா எங்கேருந்துடா அடிக்கிறீங்க? எப்பட்றா அடிச்சான் ப்ரோ? காய்ஸ் எப்படி நினைக்கிறான், எப்படி தாக்க பிடிக்கிறதுன்னு தெரில. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். என்ன எடுக்கலாம்? இல்லை வேலைக்கு ஆகுது. AWM தான் நம்மளுக்கு செட் ஆகும். விளையாடுற பயமுறுத்துற, ஆனால் உன வெளியே போயிடுற. என்னைய ஃபாலோ பண்ண தானே சொன்னேன். இருங்க, இந்த வாட்டி இவனை ஃபாலோ பண்ணுவோம். ஐயோ பின்னாடி தாண்டா இருக்கான், ஏன்டா நிற்கிற திடீர்னுட்டு? உள்ளே போடா. சே, என்னடா இப்படி ஹேங் ஆகுது? ஐயோ என்னடாச்சு? எங்கூட இருக்கான். அட்ரா, ஒழுங்கா அட்ரா. போடு. எப்பறம் அவன் தப்பிச்சான்? போடு. AWM பிளேயர்ரா. ஆனால் 2 ஷாட் இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. உண்மையிலே 2 ஷாட் அடிச்சிருந்தேன் ஒருத்தனுக்கு, ஆனால் எப்படி சாவாமல் தப்பிச்சானே தெரில. எப்பட்றா இது சாத்தியம்? டே வந்து தொலைடா. ஐயோ டே வந்துட்டான்டா. டே அடிச்சிட்டான்டா. 2 பேரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க என்னைய. ஐயோ, அவங்க ஒரு மேட்ச், நாங்கள் ஒரு மேட்ச், மறுபடியும் அவங்க ஒரு மேட்ச், நாங்கள் ஒரு மேட்ச், அப்படி தானே போயிட்டுருக்கு. அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க ஒரு மேட்ச், செகண்ட் நாங்கள் ஒரு மேட்ச், தேர்டு அவங்க ஒரு மேட்ச், ஃபோர்த்து நாங்கள் ஒரு மேட்ச், அப்படி கூட போலையே. ஐயே வாயில் வரமாட்டேங்குது, சுடுங்க கொடுமா. இப்போ வரைக்கும் ஈக்குவலாக இருக்கோம், பார்ப்போம். ஒழுங்காக விளாட்றா. எத்தனை இல்லை? ஐயோ டே அசிங்கமாக விளாடாதரா, பயமாக இருக்குது. டே வெண்ண அசிங்கமாகவே இல்லையாடா உனக்கு? ஐயோ மாட்டி விட்டு போகிறான். அம்மா காப்பாற்றுங்க, ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்க. ஒழுங்காக விளாட தெரியுமா தெரியாதடா யாரு? நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். என்ன தாரமட விளாண்டுருக்கோம்?
ஓடு. எப்படி இல்லைங்க கைஸ், எப்படி இருந்துச்சு நம்ம கேம் பிளே? ஆனால் என் கூட வந்திருக்கானே டேய் க்ளூவால் போட்டு என்னை மாட்டி விட்டியட கடைசியில். டே ஆஃப்லைன் கேம் பிளேயிங் போயிடுறதுடா. இது தான் என்னோட டேமேஜாவது வாங்கிப்பேன். அடிக்க போகிறான். இந்த லோன் உல்ஃபில் எதுக்கு தான் மெடிக்கல் கொடுத்தாங்கன்னு தெரில. ஐயோ எப்படா எது வச்சான்? டே நான் கவர் எடுத்து தானே விளாண்டுருக்கேன். டே எப்படா வைக்கிறீங்க ஹெட்டுலாம்? ஐயோ இவனுக்கு ஏதோ மறுபடியும் பாருங்கள் 3 தான். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், என்னாச்சுன்னா தெரில, ஹேங் ஆயிடுச்சு. ஐயோ பின்னாடி க்ளோவல் போடுறதுக்கு பதிலாக முன்னாடி போட்டேன்னு. என்ன இந்த வாட்டி அவனுக்கு எடுத்துட்டாங்க, இந்த வாட்டி நாங்கள் தானே எடுக்கணும் ஒரு ரூல்ஸ் படி பார்த்தா. டே ஆஃப்லைன் போட்டியா நீயும்? டே நான் இருக்கேன்டா. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்ன தரா பண்ணுறது? டே வந்து தோடா, அசிங்கமாக அவுட் ஆகிக்க போகிற. டே அசிங்கமாக அவுட் ஆகுறடா. ஏன் எப்படி அட கடவுளே, 5 அவுட்டா? கார்டு இப்படி நடந்துருச்சு கைஸ். இதுக்காக ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்சாக ஜெயிக்கணும் நம்ம. ஐயா என்ன இப்படி இருந்துச்சு? சரி 2 லேண்ட் வூல்ஃப் ஒரு கிளாஸ் ஸ்குவாட் கூட போடலாம். ஆனால் இந்த வட்டி போடு. ஐயோ இது வேணா, நம்மளுக்கு செட் ஆகுறது இதுதான். ஒன்லி ஒன் டாப்னா தான் கொஞ்சம். தம்பி அட வெண்ண, உங்கள் டீமில் ஒருத்தன் அவுட்டா? அண்ணா நானும் உங்கள் டீம் தான். அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, அண்ணா காப்பாற்றுங்க. வந்துட்டானா? சாரிப்பா, நாட் அலோ. டே 2 பேர் டீம் சேர்ந்து அடிச்சிட்டிங்களா? அவங்க டீமில் ஒருத்தன் போயிட்டான் தானே. அடப்பாவீங்களா இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா இல்லையா? டே அப்பாடா வந்தான்டா, இப்போ தானே நிம்மதியாக இருக்கு. சாவு. நான் ஸ்கோப் வச்சேன் சரி, ஆனால் ஒழுங்காக ஸ்கோப் வைக்கலே. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லேயே இருப்போம். ஏய் ஹேங் ஆகாதரா. அவன் யாரும் சூனியா போக வச்சிருக்கான். என்ன ஐயோ என்னடா இப்படி நடக்குது? என்னடா சோப்பா கடுப்பா இருக்கே. டேய் வந்து விளாட்ற ஒழுங்கா, அசால்ட்டாக விட்டாயிட்டு இருக்க. என்னடா பண்ணுவேன் உன்னை? அம்மா அசிங்கப்படுத்துறா. அசிங்கப்படுத்துறா. பார்க்கல. கிட்ட வந்தால் போட்டுடலாம். எப்படா அடிக்கிறான் அவன்? ஐயா பாவி, அட பாவி. ஐயோ என்னடா பாவம் பண்ண உங்களுக்குலாம். இப்போயாவது விளையாட. மாற்ற மட்டும் செய்கிற கன்று ஒழுங்காக விளையாட தெரியுமா தெரியாதா உனக்கு? ஓடுறா. ஏன்டா டீமாக வரீங்க? இவனும் இருக்கானே என் கூட டீமாக வந்து தொலைகிறானா? கைஸ் பாருங்க கைஸ்,
என்னை என்னெல்லாம் பண்ணுறானுங்கன்ட்டு. கைஸ் நான் ஒரு ப்ரோ பிளேயர் தான் கைஸ். ஆனால் இவன் வந்தால் என்னோடய டேமேஜாவது வாங்கிக்கூடாடே, என்னோடய டேமேஜாவது வாங்கிக்கூடா. அப்படி வாங்கினேன்னா அது ஜெயிக்கலாம்டா, ஜெயிக்க நிறையாவே சான்ஸ் இருக்குடா. டே வாடா, விளாட தெரியுமா தெரியாதடா உனக்கு? நான் பின்பக்கமாக ஓடுவேனே. எப்படாச்சா ஸ்பெஷாக மெடிக்கெட் போட்டு போயிருக்கலாமோ என்ன கைஸ்? நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது. இந்த வாட்டி மட்டும் ஸ்டார்ட் கொடுத்தா நானே கட்டு போயிடுவேன். போன வாட்டி இந்த வாட்டி எவனுமே ஒழுங்காக வர மாட்டேங்கிறானே. என்னோட நிலமை கைஸ் அது. இந்த மேட்ச் அது எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும். ஐயோ கொடுமுடா கைஸ், நம்ம ஜெயிச்சிடணும் கைஸ், நம்ம ஜெயிச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சி அந்த 2 லோன் உல்ஃபை ஜெயிச்ச மனசு வரும். கலாரியா டே, அதுக்கேண்டா இப்படி ஹேங் ஆகுது? ஐயோயோ, ஜோன் ஜஸ்ட்டில் இருக்குது கைஸ். இப்படி போகிறது? இப்படி போகலாம்ல, இப்படி கூட போகலாம் தான். இந்த வாட்டியாவது நல்ல பிளேயர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேர்லாம் ஜங்கிலி புங்கிலின்னு வச்சுருக்கான். என்னடா பண்ணுற? ஒழுங்காக அடிக்க தெரியுமா தெரியாதடா? டேய் நான் கூட இப்போ விளாட்றவனுங்களாம் தாறு மரம் விளாட்றானுங்கன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் மனசில் மண்ணை தூக்கி போட்டிங்களடா. எனிமி ஸ்பாட்டடா. இங்கே போய் ஒழிஞ்சுப்போம். போடா. எனிமி இங்கே ஒருத்தன் வரான். அவளை நம்ம எப்படியாவது அடிச்சிடலாம், கவலையே வேணாம். ஆனால் அங்கே இருக்கானே ஒரு எனிமி. எப்படா அடிக்கிறீங்க? டேய் பின்னாடி ஒருத்தர் இருந்திருக்காண்டா, இது தெரியாமல் இருந்திருக்கேன். டேய் நீங்கள் கூட ஒழுங்காக விளையாட மாட்டீங்கடா. நான் தான் கேவலமாக விளையாடுறேனோ? இல்லை நான் நல்லா தான் விளையாடுறேன் கைஸ், நல்லா ப்ரோ பிளேயர். கிட்ட வந்து பாருங்கடா, நசுக்கிடுவேன். டம்மி இங்கே பாருங்க கைஸ். படிச்சா அந்த ட்ரக் கிச்சிக். கூட வாங்கடா. ஃபாலோ பண்ணுறீங்களா? ஆடா பாவீங்களோ, என்னடா என்னை கொல்லான்னு பிளானே போட்டிங்களா? உங்களுக்குலாம் இதே அநியாயமாக இல்லை? டே அங்கே போகாத, அங்கே போனால் செத்துருவேன். ஏன்னா உன் மண்டை கிளியராக தெரியும் எனிமீஸ்க்கு, அவன் மண்டையில் வச்சுருவானுங்க. பாஷா பாரு. ஐயோ பாஷா காப்பாற்றுங்க பாஷா. ஐயோ ரஜினி சார் காப்பாற்றுங்க. ஐயோ அடிச்சிட்டான்டா காய்ஸ். இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் சொன்னேன், 1000 வாட்டி சொன்னேன் அவனுக்கு. எங்கேருந்து அடிக்கிற என்ன? இங்கே தான் இருக்கீங்களா? இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுமே. இருறா இங்கே வேறா. ஜம்பர்ரா போடு. இங்கே ஒருத்தர் இருக்காண்டா, அவன் தான்டா எனிமி. அடா பாவி, 2 பேரும் ஊங்காங்க மாதிரி மண்டை வச்சுட்டு வந்தேன்னா என்னடா பண்ணுவேன்? இன்னொரு எனிமி இருக்கான்னு தெரியவே தெரியாது. அடா பாவிங்களா கைஸ், கொடுமை கைஸ். நான் வீடியோ போடும்போது மட்டும் எனக்கு நடக்குது, ஏன்னே தெரில. இப்படி தான் கைஸ் நடக்குது. கொடுமை கைஸ், கொடுமை மொத்தமே கொடுமை. ஜெயிக்கணும்னு பார்த்தா ஜெயிக்க முடியல. சரி விடுங்க, ஸ்டார் ப்ரொடெக்ஷனுக்காவது ட்ரை பண்ணுவோம்.
நம்மளால் முடியும் நம்புவோம். நம்ம ஜெயிச்சிருவோம் கைஸ், நம்ம ஜெயிச்சிருவோம். ஐயோ அங்கே போவேனா, ரிட்டன் அடிக்கிறேன். ஏன் தெரியல கைஸ். ஐயோ அடிக்கிறான்டா. அடே எங்கேருந்துடா அடிக்கிறீங்க? டே 2 பேர் எங்கேருந்து அடிச்சான்னு தெரிஞ்சால் நம்மளும் போய் அடிக்கலாம். கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து சொல்லுங்கள் கைஸ். ஹிடன் பிளேசஸ் ஆஃப் அப்படி தான்டா. தேங்க்ஸ். நான் இங்கே இருக்கேன். எவனாவது வேண்டாம் சுட்டு போட்டுருவேன். ஐயோ எனிமி வந்துட்டான்டா. ஓடுற. ஐயோ எஸ்கேப். காப்பாத்துறா. எஸ்கேப். டேய் பண்ணி எருமை. அட பாவமே. அப்படிதான்டா. அட்ரா முடிச்சிட்டோம்டா. ஓடு லைக்கு தாறுமாறா விளாண்டான்டா இவன். நல்லா தான் விளாண்டான். என்னைய வர நல்லா விளாட்னு. நான் தான் கைஸ் இதில் கெத்தாக விளாண்டேன். ஜோனுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் பார்த்தீங்களா அசிங்கமா. அதான் கைஸ் கொடுமை. டே எனக்குடா. டே யாரா ஆட்டையை போட்டவன்? செத்தடா நீ இன்னைக்கு. டேபிள்யூ போயிடுச்சு கைஸ், போயிடுச்சு. தெரியும் எனக்கு அப்போவே அவன் தான் போயிருப்பான். உனைய காப்பாற்ற நான் இருக்கேன். வேற எவனும் இல்லைடா. ஐயோ இருக்கான். எங்கடா கீழே போற? போடு. நானும் கேவலமாக விளாட்றேன். அப்போது என்ன நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? கொடுமை. நம்மளுக்கும் பங்கு இருக்குது கைஸ் இந்த இதில் ஜெயிச்சதில். நம்ம மட்டும் அந்த பொண்ணை முடியலன்னா இவனால் ஃபஸ்ட்டு இதே முடிச்சிருக்க முடியாது. MP40 வாங்கி கொடுத்துருவான்டா எவனுக்கோ. அடப்பா இவங்களா, இதை தெரிஞ்சிருந்தா முன்னாடி நான் கேட்டுப்பேனே. முடிச்சிருங்கடா. அவன் அங்கே தானே இருப்பான். டே குளுவால் போடுறா. டே வெண்ண. ஜெயிச்சிருவானுங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன் மேலே மட்டும் ஏறுறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிறாத. டே என்னடா இது சீக்ரெட் பிளேஸாக இருக்கு. கடைசியில் ஒருத்தனும் இல்லையா? போடு. எப்படா அடிக்கிற? அடா பாவி. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடி மேட்ச்சில் கூட. எனக்கு பாருங்க, எனக்கு வாய்ஸ் வருது.
அப்போ நான் தான் ப்ரைஸா? நான் தான் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன். AK-47 கூட வாங்கி தர மாட்டீங்களாடா? ஷார்ட் கன் வாங்கின எனக்கு லாங் ரேஞ்ச் கன் ஒன்று வாங்க தெரியலையே. ஏன்டா எனக்கு அந்த ஃப்ரீஸுக்குள்ளே போனாலே இப்படி நடக்கும்? எப்படி டேமேஜா? எப்படி டேமேஜ் ஆயிருக்கும்? அவன் நாக்காயிட போகிறான்டா. அவன் கூட போங்கடா. எவனாவது அவன் தான்டா டீம்ல நல்லா விளாண்டுருக்கான். அவனில் நான் தான் நல்லா விளையாடுறேன்ல காய்ஸ். நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம தான் காய்ஸ் ப்ரோ பிளேயர் ஆஃப் த இந்தியா. அவ்வளோலாம் போக முடியாது. ப்ரோ பிளேயர் ஆஃப் த தமிழ்நாடு. நகர்றா என்ன ஆட்டம் ஆட்டினாலும் நகர மாட்டேங்குது. அவனை எதுக்குடா நாக் பண்ணாங்க? அவனை நாக் பண்ணா அவன் பெரிய பேர் தாண்டா. அவனை நாக் பண்ணுறா முதல்ல. போடு. என்னடா நம்ம தாண்டா இப்போது இதில் இருக்கோம். நம்ம இந்த மேட்ச் முடிச்சிட்டோன்னா நம்மளை இவ்வளோ தூரம் வின் பண்ணி கூப்பிட்டு வந்தவன் இந்த மேட்ச்லேயே இல்லையே. நான் தாண்டா முக்கால்வாசி தான் முடித்தேன். போடு பூயாடா. செம்மையாக பூயா வச்சால கைஸ். நம்மளை நினச்சா நம்மளுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். உங்களுக்கும் பெருமையாக இருக்குன்னு நம்புகிறேன். டீமை பண்ணலாம்டா, கண்டிப்பாக பண்ணலாம். எங்கடா அதுக்குள்ளே மேட்ச் போனா? என்ன ஆட் ஃப்ரெண்டு கொடுத்துப்போம். 2 பேர் கொடுப்போம். ஒரு நிமிஷம் இருக்கும் கைஸ், ஒரே ஒரு லிமிட். ஓகே கைஸ், இப்போ நம்ம போட போகிற மேட்ச் பேர் ஹெட்ஷாட் 2 vs 2 வைப் அவுட். அப்படின்னா என்னன்னு தெரியல. கிராஃப்ட் லேண்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா 2 vs 2 கேப்பே 2v2ன்னு இருக்கும். அது கொடுங்க. 2v2 ஒரு 10k கூட விளையாட மாட்டாங்க. 5k 4k தான் விளையாடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது பேர் ஏன்டா இதுக்கு இப்போ அப்படி பேர் வந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க. இப்போது இது நான் இந்த கன்லாம் எடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு க்ளோவல் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் அன்லிமிட்டட் புல்லட் எல்லாமே. இந்த மேட்ச்சில் எனிமிக்கு, அதாவது எனிமி இருக்கான்ல அவனுக்கு வந்து ஹெட்டு வச்சா மட்டும்தான் நாக்காவான். அதுவும் நாக்கான எனிமிக்கும் ஹெட்டு வச்சா தான் அந்த நாக்கிலேருந்து இல்லாட்டி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்து குறையும். அதுதான் நம்ம. இல்லாட்டி நார்மலாக வச்சோன்னா அவனுக்கு ஹெல்த் ஏறிடும் நாக்கா இருக்குது எனிமிக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து ஒருத்தனை நாக்காய் அவன் ரிவைவ் பண்ணிட்டானா அவனுக்கு 20 HP தானே இருக்கும். அவனுக்கு நார்மல் ஷாட் அடித்தாலே செத்துருவான். அதோ இப்போ பாருங்கள், இவனுக்கு நான் ரிவைவ் பண்ணுறேன். எப்படி கைஸ் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? நான் இப்போ தான் ஒருத்தனுக்கு ஹெட்டு வச்சானுங்க, எப்படின்னே தெரில. அதுக்குள்ளே இன்னொருத்தனுக்கு எப்படி ஹெட்டு வச்சானுங்களே தெரில. அதாவது இன்னொருத்தன் நான் இப்போலாம் தனியாக விட்டு போவாதரா. இந்த மேட்ச் நான் ஜெயிக்க மாட்டேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா எனக்கு ஹெட்டு வைக்க வராது. ஓகே, இங்கே பாருங்கள். அடிச்சிட்டான்டா. எப்படி நாக்க வச்சானே தெரியல கைஸ். இப்படி தான் பண்ணுறாங்க. ஓ மை காட். இப்போ நம்ம ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஓகே, அட்ரா செம்மையாக ஆடுறாங்க கைஸ். தப்பிக்கிறான், ஆனால் அடிச்சிட்டானுங்க. எப்படா நம்பிக்கை தெரில எப்படான்ட்டு. ஐயோ, அடிச்சிட்டான்டா. எப்படாச்சு
எங்கூட அந்த எனிமி எனக்கு கம்மிடா. எப்படி வச்சு பரவாயில்ல கைஸ். எனக்கு தெரியும் நான் அடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஹெட்டு வராதுன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் ஹெட்டே அடிக்க மாட்டேங்கிறான், நீலாம் இப்போ ஜெயிச்ச அப்படின்னு கேட்கக்கூடாது. இருங்க. போயிடுச்சா? ஏய் என்ன ப்ரோ பிளேயர் இருக்க பயமே. நான் தான் தமிழ்நாட்டில் பெரிய ப்ரோ பிளேயர். ஜிங்கா டொமில் டே எப்படாச்சு எனக்கு ஹெட். நான் க்ளூவால் போட்டேன் கைஸ். அவன் அங்கிட்டு சைடுக்காக இருந்தான், எப்படி அடித்தான் கைஸ்? ஹேக்கர் நான் முதல் முறையாக பார்க்குறேன். ஹேக்கர் எப்படின்னே தெரில. டேய் ஒழுங்க வாட. ஒரு க்ளூவால் போட்டு போயிடும், பாவம் அடி வாங்கிட போகிறான். டேய் வாடா. ஐயோ அடிக்கிறானுங்கடா. டே அடிக்கிறானுங்கடா. ஒருத்தனையாவது நாக் பண்ணிடணும்டா. இவன் தானே அந்த ஹேக்கர். டொமில் அடிச்சிட போகிறான்டா. ஹேக்கர்ரா. இங்கே தான் கைஸ் நிறைய ஹேக்கர் நீங்கள் பார்க்க முடியும். இதே நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சேன். டேய் எப்படா அடிப்பேன் நான்? 2 பேர்ரா போடு. டேய் அவனுக்கு நான் ஹெட் வச்சேன், இன்னொருத்த எனக்கு ஹெட் வச்சான், எப்படின்னே தெரில. ஒழுங்காக விளாட்றா. நான் நாக்கா வேண்டாம், நான் நூப்டா, நீ ப்ரோடா விளாட்றா. உனக்கு தானே போடுறேன் டஸ்டியில் எர்றா. அப்படிதான்டா. க்ளூவாலர்றா. உனக்கு நான் தான் க்ளோல் போடணுமா? டொமில் அடிச்சிட்டான்டா. அடிச்சிட்டான்டா. டே க்ளோவால் போட்டு காப்பாத்துறா. அடே சாவுடா, உனக்கு கனவுடா. நம்மளை ரிவைவ் பண்ணலன்னு அவன் எப்படி கைஸ் விளையாடலாம்? கமெண்ட்டில் போட்டு தாக்கி விடுங்க கைஸ். நம்மளாம் ப்ரோ பிளேயர் கைஸ். ப்ரோ பிளேயர் தனியாக விளையாட மாட்டோம், அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. எப்படி க்ளோவால் ஆச்சுன்னு எனக்கே தெரில. டொமில் ஓடுறா. டே அப்படி அடிக்கக்கூடாதுடா. இப்படி ஒரு க்ளூவால் போட்டு, இப்படி ஒரு க்ளூவால் போட்டு. அவனை அடிக்காது, இன்னொருத்தனை அடி. இன்னொருத்தன் எங்க? இன்னொருத்தன் தோற்கானா? அடிச்சிடுறா. அவனை அடிக்காதடா நீ. அவனுக்கு அப்போதாண்டா ஹெல்த் ஏறான், அவன் செத்துட்டுண்டா. எங்கடா போன? டிஃபீட்டா? ஏன் டிஃபீட்டு? இன்னும் மேட்சை ஆடி முடிக்கலடா. டேய் இன்னும் மேட்சே ஆடி முடிக்கல. லியோ தாஸ் கூப்பிட்றாப்புல. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம டீமில் போயிட்டு டோன்ட் டாக் போட்டுருவோம். Don't talk. I am
கிங் வீடியோ. ஓகே, இப்போ ரெடி கொடுத்தா ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. ஓகே ஓகே பரவாயில்ல. நம்ம இவங்களும் தமிழ் பிளேயர்ஸ் தான். இங்கே ஒருத்தன் பிரான்ஸ், இங்கே ஒருத்தன் பிளாட்டினம். ஓகே, நம்ம நினச்சா ஜெயிக்கலாம் கைஸ். பேட்சலாம். ஐயோ, ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணலையா? ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணல கைஸ். அவன் ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணல. அவனை முடிச்சிடலாம் வாங்க. அவனை எப்படியாவது முடிச்சாதான் என் மனசு ஆறும். எங்கடா இருக்க? இந்த இருக்கான்டா. இவன் இல்லைடா, இவன் தான்டா ஆட்டோ மேட்ச் போட. நீ தான்டா அவனோட ஃப்ரெண்டு. டேய் இங்கே தான், நீ தான்டா அந்த மெயின் ஆள். மாட்டினடா டேய். கைஸ் இன்றைக்கி இவனை முடிச்சிடலாம் கைஸ். செத்தான்டா. நீடா. ஹேங் ஆகுது. இதுதான் கைஸ் பிரச்சனையே. என்ன கைஸ், ஒரே சந்தோஷமாக இருக்கும் போல். எப்படா உனக்கு மட்டும் லீவ் விட்றாங்கன்ட்டு கவலைப்படாதீங்க கைஸ். எனக்கு எப்படா உனக்கு மட்டும் லீவ் விட்றாங்கன்னு புறமாவே கைஸ் கவலைப்படாதீங்க. நம்ம அவங்களுக்கும் லீவ் விடுவாங்க. ஏன்னா வந்துடுச்சுல, மே மாதம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. சம்மர் லீவ் விட்ருவாங்க. 2 மாதம் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. அந்த 2 மாதமும் கண்டினியூஸ் தான் உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படி போட்டேன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே. அதே பீக்கில் இறக்கி விட்ற போடா லூஸ் பையிலே. நான் பீமா ஸ்டிப்பில் இறங்கிட்டேன். அங்கே கூட இறங்கக்கூடாது கைஸ். அங்கே கூட எனிமி இருப்பானுங்க. நம்ம தூரத்து வீட்டில் இறங்கிப்போம். அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. அங்கே தான் ஆனால் அந்த வீடு இருக்குது. அப்போ இது என்ன வீடுன்னு எனக்கே தெரில. அட பாருங்களா, போச்சு. ஐயையோ கடவுளே, நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லையா? நம்ம லூட் அடிக்கிறத பார்ப்போமா இல்லை மஸ்ட்ரூம் தின்போமா? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஐயோ, மைக்கில் வச்சு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம முதல்ல ஆஃப் கொடுத்துடலாம். ஓகே, நாம் போகலாம். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல கைஸ். எனிமீஸ்லாம் சுற்றி இருக்கானுங்க. கொண்டு வந்து பீக்கு பக்கத்தில் இறக்கி விட்டான். டிஜே பிளாக் அவன் தூரமாக போயிட்டான். அது என்னடா பேர் டிஜே பிளாக்னா? என் ஃப்ரெண்டு தான் கைஸ். என் ஸ்கூல் தான், என் கிளாஸ் தான், என் செக்ஷன் தான். எப்படா கேட்குற? ஆமாம், நாங்கள் 2 பேர் ஐடி மாற்றிக்கிட்டோம். ஓகே. இல்லை அந்த ஐடி இல்லை, என் ஐடியை கொடுத்தா அவன் ஃப்ரெண்டாக கேட்கிட்டான்னு சொன்னேன். அதுக்குன்ட்டு 2 பேரும் ஐடியா மாற்றிக்கிட்டேன். ஒரே ஐடி தான்டா இது அப்படின்னு. எனிமி இருக்கான்டா. செத்தடா. என்னடா எனிமி? லேண்ட் பண்ணி வச்சுக்கோ. அதெல்லாம் விட்டான் ஒரு செகண்ட். நீ லியோ தாஸ் பேர் பார்த்தீங்களா? லியோ ப்ரூ வங்க ப்ரூ. பேசலாம் கூடாதுப்பா, பேசலாம் கூடாது. அப்புறம் கைஸ் கோச்சுப்பாங்க. ஆமாம் தானே கைஸ்? அவங்க எல்லோரும் கூடயும் பேசி வீடியோ பண்ணணுன்னா மறக்காமல் சொல்லிடுங்க என்கிட்ட. நான் உங்களுக்காக என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசி வீடியோ போடுறேன். உங்களுக்காக மட்டும் பேசி வீடியோ போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் கூட பேசி வீடியோ போடுவேன். உங்களுக்காகவும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் வீடியோ போடுவேன். ஸ்டாமினா யூஸ்ஃபுல்லா அப்படின்னா இது மாற்றிக்கலாம். ஓகே, ரெடி. எஸ்கேஎஸ் எனக்கு வேணும்டா. ஒரு நிமிஷம் இதாடா வச்சுக்கூடா. எஸ்கேஎஸ் காய்ஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில காய்ஸ். ஒரே பிரச்சனையாக இருக்குது. போடு எஸ்விடி. எஸ்விடி அவன்டா, அவன் எடுத்தவன். எஸ்விடியே எடுத்துட்டானே. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது கைஸ். இப்படி பண்ணிட்டானே அவன். துரோகம் 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 துரோகமாக பண்ணி விட்டானே. துரோகமாக கொடுமை. நம்மளுக்காகலாம் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுப்பாங்க. இவங்க கூட விட்டு கொடுப்பான் தான். போடு நல்லதுன்னா. ஆனால் இதை வச்சு ஒழுங்காக அடிக்க முடியாது. அடிக்கலாம் ஆனால் வேணாம். என்னடா காமெடி பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க? நாங்களாம் காமெடி பண்ணுவோம் கைஸ். எங்கே ஒருத்தனையும் காணாங்க கைஸ்.
இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஆனால் என்ன அங்கே க்ளோவால் போட்டிருந்தோம், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். நான் இறங்கும்போது க்ளோவால் இல்லை, முடிஞ்ச கிளிப்பில் ஆட் பண்ணி விட்றேன். இல்லாட்டி நீங்களே கூட பின்னாடி போய் பார்த்துக்கோங்க. அங்கே க்ளோவால் இருந்த மாதிரியே எனக்கு தெரில. இருந்துச்சுன்னா டே என்னடா அங்கே க்ளோவால் இருந்துச்சு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேளுங்க. அப்படி இருந்து எப்பட்றா உனக்கு கண்ணி உள்ள ஷார்ப்பாக தெரியுது, நீ ப்ரோ பிளேயர் தான்டா அப்படின்னு சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? அப்படி இல்லட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அங்கே எழுதி இருந்திருக்கான், ஆனால் எங்கே இருக்கான்னு இப்போ தெரில. நம்ம எப்போ ஒரு ஸ்குவாடே வரும் போல இந்த இடத்துக்கு. நம்ம அதுக்குள்ளே தப்பிச்சு ஓடிடலாம். என்ன ஹைட்டாலாம் வச்சுருக்கீங்க? என்ன இவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டானுங்க? அடைச்சி ஏய் கேட்குதா இல்லையாடா? டே ஒருத்தி செத்து போயிட்டான்டா. டே அவனை ரிவைவ் பண்ணோம். இருங்க ப்ரோ, ரிவைவ் பண்ணுறேன். அவங்க ஏர் ட்ராப்பர் தப்புனா எனிமி இருப்பாங்க. சார் ஒரு எனிமி மாட்டா நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த எனிமி வந்து நம்மளை முடிச்சிட்டானா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், ஓகே நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். என்னன்னா பாருங்கள், இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் சர்வே பண்ணால் கூட போதும், நம்மளுக்கு 1% ரேங்க் ஏறிடும். அதுக்கப்புறம் டே யாரா அடிக்காதரா, எனிமிக்கு சவுண்டு கிட்ட வரப்போகிறான். ஜம்ப் அடிக்கிட்டே போகலான்னு பார்த்தா ஹேங் ஆகுது ஃபோனு. இருடா நான் உன்னை ரிவைவ் பண்ணுறேன். எடுக்கிறான்டா எவனோ. 4th லெவல் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோமா? இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை ரிவைவ் பண்ணி விட்றலாம். எவனாவது ரிவைவ் பண்ணுற மனசு வருதான்னு பாருங்கள். நம்ம அதுக்கு தான் மனசு. டே எவனும் அடிக்கிறான்டா. ஆனால் எவன் தான் தெரியல. நம்மளுக்கு ஸ்கோப் வச்சாலும் வச்சுருவானுங்க. இருக்காண்டா, இனிமே இருக்காண்டா. டே என்னடா இவ்வளோ அடி அடிக்கிறேன், ஹேக்கராடா நீ? டே எங்கே இருக்கிற அடிக்கிற? நம்ம இன்னும் போட்டு முன்னாடி போகாத தவிர வேறு வழி இல்லை. டிஜே பிளாக் சாவறதான் ஒரு நிலமையா? கண்டிப்பாக இங்கே தான் இருப்பான் அந்த எனிமி. இதோ அங்கே தான் ஓடினா கன்ஃபார்மாக பார்த்தேன். டே அவன் ஒரு டீம் ஆள்றா. டே இங்கே கூட ஒருத்தர் இருக்கான்டா. இர்றா சைலண்டாடுறா. டே எப்பட்றா முடிச்சான் அவன்? நம்ம பேசாமல் போயிருக்கலாமோ? டே இவன் யாரா இவன் வேடிக்கை பார்த்துருக்கான் கைஸ். நான் கைஸ் இவன் டேடி அவனை முட்றா. என்கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்கும், போய் எடுத்துக்கூடா. சோபா எனுங்களை வச்சுக்கிட்டு என்னத்தான் பண்ணுறது? டே அங்கே ஒரு எனிமி இருக்கான்டா. டே தெரியுமா தெரியாதடா உனக்கு? டே அவங்ககிட்ட தான் அடி வாங்கினோம் நாங்கள் இப்போது. ஆடா டே இதெல்லாம் அடிக்கிறான்னு தெரியுது. க்ளோவால் எவ்வளோ சி கொடுமடா. ஸோ ஏன் கைஸ் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஸோ டே எனக்கு ஃப்ளாக் கொடுங்க. ஃப்ளாக் எனக்கு கொடுங்கடா. ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணலாம். ஸ்மூத்திக்கே வச்சுப்போம், அதான் ஹேங் ஆகுது போல்.
டீமில் ஏதாவது அனுப்பிடுங்களா? ஓகே. எப்பட்றா நம்மளாம் ப்ரோ பிளேயர் கைஸ், ப்ரோ பிளேயர். ஏன்டா லென்த்தாக போகுது வீடியோன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. அது பாட்டுக்கு மேட்சாக போயிட்டே இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஏன்னா அதான் ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணிட்டான்டா. போடு போடு ப்ரோ. குட் ஜாப். ஐயோ டே 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 டிஜே பிளாக் தானே? ஓ எனக்கு தானா? ஓ நான் தான் ஜம்ப் மாஸ்டரா? போடு. வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. எங்கே இறங்கலாம்? எங்கே இறங்கலாம் கைஸ்? கிரேவ் லேப்ஸாக நம்மளுக்கு செட் ஆகும். அங்கே இறங்கிடலாம். கிரேவ் லேப்ஸ் தார்மராக இருக்கும். அப்படியே நம்ம ப்ரோக்கு கூட ஒரு சேனல் இருக்குது, மறக்காமல் போய் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஜே பிளாக் ஹர்ஷா கேமிங் பேர். சேனல் பேர் ஹர்ஷா கேமிங். புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்காப்லே. போய் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் பார்க்குறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் அவருக்கும் ஒரே வேலை தான். நான் படிக்கும்போது அவரும் படிப்பார், நான் விளையாடும் போது அவரும் விளையாடுவார். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா 2 பேரும் ஒரே கிளாஸ், ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ், ஒரே ஸ்கூல், ஒரே ஸ்டேட், ஒரே செக்ஷன். என்னென்னமோ சொல்கிறேன்ல, உங்களுக்கு புரியலன்னு எனக்கு தெரியுது. ஐயோ ஸ்டே அலாட்டு. ஸ்டே அலாட்னா அப்போ எனிமி இறங்கிட்டானுங்களா? ஓ எனக்கு நானே பார்த்தேன் லைட்டாக. எனிமி இருக்கானுங்க. எஃப்எஃப் கட்டானா கத்தி போடு போடு. 3rd லெவல் பேகு. ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணணுமே, அது கூட செத்துக்கிட்டு போயிடக்கூடாது. P90 கிடச்சிருக்கு, நல்ல கன் தான். ஓகே கவலைப்படாம நம்ம விளையாடணும். டே லியோதாஸ் ஓடிர். லியோதாஸ் அட பாவமே 38. சோபா கடவுளே, இன்னும் பாதிக்கு மேலே இறங்கிடுச்சு. வேறு வழி இல்லை கைஸ், எனக்கு ஃப்ளாக் கொடுங்க. ஐயோ நம்மளுக்கு மட்டும் ஏன் கைஸ் இப்படி நடக்குது? எனக்கு மட்டும் ஒரு 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா இங்கே நான் லைவாக போட்டு தாக்கிடுவேன். ஓகேவா கைஸ்? லைவ் தான், ஃபுல்லாக லைவ் தான் கைஸ். நம்ம லைவ் மட்டும்தான் இனிமேல். யூடியூப் 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா மறக்காமல் 50 சப்ஸ்கிரைபர் மாற்றி விட்ருங்க. 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு நல்லது தான். 50 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? எங்கே இறங்கலாம்? இப்போவாது ஒரு நல்ல இடமா இறங்கணும். எங்கன்னு சொன்னால் மாஸ் எலக்ட்ரிக் தான் இறங்குவேன் நான். வேறு எங்கேயாவது நீங்கள் இறங்குறதுன்னா இறங்கிக்கோங்கடா, எனக்கு ஒரு கவலை இல்லைடா. இந்த வாட்டி நம்ம எப்படியாவது ஒரு நல்ல கன்லாம் எடுத்துகிட்டு பீக்கில் தான் நிறைய பேர் இறங்குவானு பாருங்கள். 31லேருந்து எத்தனை பேர் இறங்குறான்னு பாருங்கள். சருன்னு குறையுதா? எப்படி பார்த்தீங்களா? 31லேருந்து 12க்கு வந்துச்சு. இன்னும் 2 பேர் 3 பேர் இறங்குவானுங்க. ஏன்னா அப்படியே இல்லை பின்னாடி போயிடுவானுங்க. நெரிக்கட்டா டே என்னடா 11 பேர் இருக்கீங்க? டே 3 பேர் தான் இருக்கோம். இப்போ இறங்கலாம். நாங்கள் எங்கேயாவது பின்னாடி எனிமினா ஒருத்தனும் இறங்குற மாதிரி தெரில. காய்ஸ் அப்படி தான் காய்ஸ் இருக்கும், கவலைப்படாதீங்க.
எவனும் இறங்க மாட்டான். என்னை முடியணும்னு தானே உங்களுக்கு ஆசை. ஐயோயோ வாயை வச்சுட்டேன். ஐயோயோ தெரியாமல் இங்கே இறக்கி விட்டேன். நண்பர்களே ஜம்பு போடு, மெடிக்கெட்டும் போடு. ஏன்டா இப்படி நடக்குது? நான் கையை வச்சா மட்டும்தான் இப்படி நடக்குது. கையை வச்சா நான் ராஜாவா? இல்லை நான் ராஜா இல்லை, கூஜா. கையை வச்சா அது ராங்கா போயிடா. அது ராங்கா தான் போயிடுச்சே. வேண்டாம், ஒரு ஸ்குவாடே எனக்கு ஆட்டோ மேட்ச் போட்டு செம்மையா விளாட்ருக்குடா. அப்படிதான்டா. டே கீழே பார்த்துட்றா. ஆனால் அது ஓசி கிளி கைஸ், நான் தான் வச்சேன் அந்த இல்லை. ஆனால் எப்படி வச்சான்? அங்கே 2 பேர் இருக்கானுங்கடா, போய் அடிங்கடா. பயப்படாமல் போய் அடிங்க. ரிவைவ் கூட பண்ணி விடுங்க. நான் நல்லா தானே விளையாடுவேன், என்னை நம்புங்கடா, என்னை நம்புங்க. என்னை போய் ரிவைவ் பண்ணி விடுங்க. டே அங்கே இருக்கான்டா ஒருத்தன். டேய் முடிச்சிட்றா. முடிச்சிட்றா. லியோதாஸ் சொன்னாலும் முடியும். லியோதாஸ் ப்ளீஸ் லியோதாஸ். அவன் அவ்வளோவா விளாட மாட்டான். ஐயோ போச்சா. டே அப்படி போவாதடா, ரீலோட் பண்ணிட்டு போடா. ஐயோ இவனுக்கு வேறு ஹேங் ஆகுது. சாவு போகிற பாறேன். டே ரிவைவாது போய் பண்ணி விட்றா. டே வேணாண்டா, தேவையில்லாதடா. ரிவைவ் பண்ணி விட்டுச்சு, நீ போய் அட்றா. ரிவைவ் பண்ணுறா. ரிவைவ். உனக்கு ரிவைவ் தான்டா பண்ண சொன்னா பாருங்க. டே ஃபோனை வாங்கியாவது விளையாடுங்கடா. ஐயோ டே எனிமி இருக்காண்டா, போய் ரிவைவ் பண்ணுறா. ரிவைவ் பண்ணுறா. எனிமியே வந்துட்டான்டா. செத்தானா நீ தான்டா காரணம். ஓடும் 36. ஐயோ ஸோ ஏன் காய்ஸ் இப்படி நடக்குது?